Hello all, I'm Dr. G. Devaki. In this video, we are going to discuss about Pauli's exclusion principle and its application. It is a very simple concept. It tells about ஒரு atom இருக்கு அப்படின்னா it has an electrons, right? எந்த ஒரு atom இப்போ helium இருக்குன்னா it has 2 electrons like this, okay? Calcium has 20 electrons அப்படின்னா what it tells about, it is impossible for any 2 electrons in the atom. எந்த ஒரு 2 எலக்ட்ரானை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. It is impossible for any electron. It is impossible for any 2 electron in an atom doesn't have the same quantum number. Okay, so எந்த ஒரு 2 எலக்ட்ரானுக்குமே 4 குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்காதுன்னு சொல்கிற கான்செப்ட் தான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன். It is impossible for 2 electrons in a given atom to have all the 4 quantum numbers identical. 4 குவாண்டம் நம்பரும் எந்த ஒரு 2 எலக்ட்ரானுக்கும் ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு என்னவா இருக்காது, குவாண்டம் நம்பர் சேமாக இருக்காது. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் இன் an atom 2 electrons can have. இப்போ ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். ஐ எம் டேக்கிங் 1 electron. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு 3 குவாண்டம் நம்பரும் சேமாக வரும். வாட் இஸ் திஸ் குவாண்டம் நம்பர்? ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் குவாண்டம் நம்பர். ஸோ குவாண்டம் நம்பர்னால் என்ன அப்படின்னா, there is a 4 குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை என்னன்னு சொல்லுவோம். எல்லுங்கிறது அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் ஒரு ஆர்பிட்டால் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். அண்ட் எம் இஸ் an மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் எஸ் இஸ் த ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ். எந்த ஒரு எலக்ட்ரானுக்குமே 3 குவாண்டம் நம்பர் சேமாக இருந்தால் அடுத்து வர 4th குவாண்டம் நம்பர் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்காது. அது எந்த ஒரு 2 எலக்ட்ரானாக இருந்தாலும் த குவாண்டம் நம்பர் வில் நாட் பி சேம். ஆல் த 4 குவாண்டம் நம்பர் வில் நாட் பி சேம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சேமாக இருந்துட்டா எஸ்ஸுங்கிற இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எலக்ட்ரான்னா ஒரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் எப்படி இருந்தால் ஒரு எலக்ட்ரான் வில் பி லைக் திஸ். இதை ஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு எலக்ட்ரான் +2ன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னொரு எலக்ட்ரான் -2. ஸோ இப்போவே பாருங்கள், ஸ்பின் குவாண்டம் நம்பர்லேயே தீஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட். ஈவன் த அபவ் 3 குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சேமாக இருந்தாலும் கம்மிங் டு ஸ்பின் குவாண்டம் நம்பர் this is a different. Okay, so this is the concept of Pauli exclusion principle. Okay, so coming to application போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த டேப்லெட் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ we have K, L, M and N main shells, right? ஸோ K, L, M and ஷெல்லுங்கிறது தான் மெயின் ஷெல்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து அதான் n = 1 belongs to K shell, n = 2 belongs to L shell, n = 3 belongs to M shell. ஓகேவா? ஸோ n = 1 அப்படின்னா L can have the value L = 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி M = 0. however n ஓட வேல்யூ 2, n = 2னா it is for L shell. okay, so there will be a 2 subcell. okay, n = 2 அப்படின்னா L will have 2 subcell, L = 0, 1. If n = 3 na, and again the subcell is 3, that is 0, 1, 2. okay, so all the 0 belongs to S subcell. okay, the n = 3, n = 1, n = 2 represents the n, what I can say, it is an, we can say it is an energy level. okay, it is a first series na, இது second series, இது third series. so
n equal to 0, n equal to 1 na it belongs to 1s subcell, n equal to 2 na it belongs to 2 subcell energy level second subcell இருக்கு. So it have 2s and 2p. n equal to 3 na it have 3 values in the subcell third, 3s, 3p, 3d. Okay, energy level it is 3s, 3p, 3d. So the designation is like this, 1s, 2s, 2p. Okay va? Because n equal to 1 is n equal to 1, 2, 3. It represents energy level, means we can say it as an energy level. Okay, we can say it as an energy level. So the values of m and subcell designation பார்த்தீங்கன்னா, so L equal to 0 na 1s தான். We know that 1s. So m for the value of m equal to 0 means it is also an 1s subcell. Okay. Coming to L equal to 0. So L equal to 0 na the value of m is also 0, 2s, and L equal to 1 அப்படினா what? Value of m will be 0, minus 1, plus 1. Okay, right? Coming to another one. So how can we tell it as? So m ஓட value எப்படி நம்ம find out பண்ணலாம்னா 2l plus 1. Okay. So l ஓட value வந்து 2 into 1 plus 1 na 3. Okay. So we can have 3 subcells. Okay. இப்போ l equal to 0. Wait. So இப்போ l equal to 0 அப்படின்னா m ஓட value வந்து 2l plus 1 அப்படின்னா 2 into 0, 0 plus 1. Okay. So we can have only one subcell. However, L equal to 1 na we can have 3 subcell in that subcell. Okay. Automatically for all L equal to 1 the energy is different, means this is an 1s the state, this is a first 1s state and 2s 2p, and this is coming to third principal energy level 3s 3p. Okay. For L equal to 2 அப்படின்னா L equal to 2 அப்படின்னா 2l m equal to 2l plus 1. So it will be 2. 2 2s are 4 plus 1 equal to 5. So we are having 5 sublevels in L equal to 2. Okay. So automatically, so the value of S, each subcells, each subcell means each orbital can accommodate only 2 electrons. That 2 electrons is plus 1 by 2. This is nothing but spin. So each electron can hold 2 spin, right? Okay. So total number of electrons in S, P, D and F subcell, இது எப்படி calculate பண்ணுறேன்னா 2 into 2l plus 1 னு சொல்லுவோம். Okay. So this is nothing but, so this will be 2, and again the s orbital can contain 2 electrons. Coming to this, each has 2 electrons, so this is 6. And again coming to p orbital, each has 2 electrons, 6 electrons. And coming to D, so there is 5 orbital, each consists of 2 electrons, so we have 10. Okay, so overall பார்த்தீங்கன்னா this can have only 2 electrons, so this belongs totally this. Okay, totally, wait, so this belongs to 2 electron, and this has 8 electrons, and this has 18 electrons. Okay, so this is then application of Pauli exclusion principle. என்னன்னா
எந்த ஒரு மெயின் எனர்ஜி லெவலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பை யூஸிங் Pauli exclusion principle we can find out the maximum number of electrons present in the main energy level. Okay, or we can say main shell. Okay, so the K is a main shell, L shell and M shell. So K shell can accommodate 2 electron, L shell can accommodate 8 electron and M shell can accommodate 18 electrons. Okay, from this we can likewise go for n equal to 4. Then automatically the value of L will be L equal to 0, L equal to 1, L equal to 2, L equal to 3. So the value for M அப்போ எவ்வளோ இருக்கும்? L equal to 3 na again this will be same. So இங்கே வந்து 4s, 4px, 4py, 4pz, 4dxy, 4dyz, 4dzx, 4dx square minus y square, 4dz square இருக்கும். Coming to L equal to 3 na 2L plus 1. So 3 2s are 6, 6 plus 1 7. So L equal to 3 அப்படின்னா the value will be M equal to 0, minus 1 plus 1, minus 2 plus 2, minus 3 plus 3 வரைக்கும் போகும். So from that we can find out how many electrons in the N shell. Okay. So likewise we can find out the maximum number of electrons present in the main shell. Okay. So இதுதான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருப்போம். ஸோ த கிரேட்டஸ்ட் யூஸ் ஆஃப் த பிரின்சிபல் இஸ் தட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டிட்டர்மைனிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் அ மெயின் எனர்ஜி லெவல் கேன் ஹேவ். ஸோ கே அண்ட் எல்எஸ்ஸை மட்டும் நம்ம அந்த டேப்லெட் காலமில் பார்த்தா வி ஹவ் சீன் இட் கே எல் அண்ட் எம் ஆல் ஒன். ஸோ ஹியர் வி ஆர் டெல்லிங் ஒன்லி அபவுட் தி கே ஷெல். ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் யூ ரீட் அவுட், இட் வில் பி வெரி சிம்பிள். ஓகே, and for L shell, so the combination is n equal to 2, L equal to 0 plus 1 by 2. So 0, L equal to 0 அப்படின்னா it belongs to S orbital. L equal to 1 அப்படின்னா coming to it comes for P orbital. Coming to L2 it comes for அதில் என்ன வரும்? We will get D orbital. Okay, so this is nothing but Pauli exclusion principle. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So please like, share and subscribe my channel. Thank you all.